நம்ம சேனலில் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோ, அதாவது மார்ச் புக் ஹாலில் நான் ஒரு புத்தகத்தை பற்றி பேசியிருந்தேன். ஜஸ்ட் கீப் பையிங் அப்படின்னு சொல்லிட்டு நிக் மக்யூலி எழுதினது. இவர் பார்த்திங்கன்னா நான் சொல்லும்போது ஒரு கான்செப்ட் சொல்லியிருந்தேன். அதாவது கில் ஃப்ரீயாக நம்ம எப்படி செலவு பண்ணுறது. அதாவது நீங்கள் ஒரு 15,000 இல்லை 20,000 நீங்கள் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே அளவுக்கான அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு மணி ஜெனரேட் பண்ணி கொடுக்குற அசட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சூப்பராக சொல்லியிருந்தேன். 2x ரூல் அப்படின்னு சொல்லிட்டு அதன் மூலிமா ஓகே டிப்பிக்கலாக ஒரு ஃபினான்ஸ் புக் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இது உண்மையாகவே பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஐ ஓப்பனர். ஜஸ்ட் கீப் பையிங் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் டிப்பில் வாங்கணுமா இல்லை பார்த்திங்கன்னா டிப்புக்காக வெயிட் பண்ணணுமா இல்லை எல்லா நேரமும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா இல்லை என்னென்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும் எல்லாத்தையும் சூப்பராக சொல்லியிருக்காரு. இதில் என்னென்னா ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மற்ற பர்சனல் ஃபினான்ஸ் புக்குக்கும் இந்த புத்தகத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா டேட்டா வச்சு அவர் பேசியிருப்பார். நிறைய குட்டி குட்டி ஸ்டோரிஸோடு அதை சொல்லும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த புக்கை படிக்கிறதுக்கு ரொம்ப விரும்பி படிச்சிருந்தேன். ரீசெண்டாக நான் படித்த ஒரு பர்சனல் ஃபினான்ஸ் புக்கில் 10 ரேட்டிங்கில் இந்த புத்தகத்துக்கு கண்டிப்பாக நான் 9 ரேட்டிங்காவது கொடுப்பேன். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த புக் ரொம்ப இன்ஃப்ளூயன்சிங்காக இருந்தது. ஆனால் என்னென்னா ஒரே ஒரு சின்ன ட்ராபேக், இது யூஎஸ் பேஸ். அதனால் நிறையவே பார்த்திங்கன்னா அங்கே ஸ்டாக்ஸு அடுத்த பாண்ட்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் பேசும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே யூஎஸ் சம்மந்தமான ஹிஸ்டாரிக்கல் டேட்டா தான் வச்சுருப்பாங்க. பட் இருந்தாலும் அதிலிருந்து நமக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தாக்கா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. மறக்காமல் தமிழ் புக் கிளப்பை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்கள் ஞானத்திற்கான பாதை.